ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 18 சித்தர்களில் முதன்மையான சித்தர் யார்? ஏ அகத்தியர், பி திருமூலர், சி குதம்பை சித்தர், டி கடுவெளி சித்தர். சரியான விடை அகத்தியர். யானையால் அதன் தும்பிக்கையை கொண்டு சுமார் எத்தனை கிலோ வரை எடையை தூக்க முடியும்? ஏ 150 கிலோ, பி 250 கிலோ, சி 350 கிலோ, டி 450 கிலோ. சரியான விடை 350 கிலோ. மனிதர்களுக்கு தினமும் தலையில் எத்தனை முடிகள் உதிர்வது இயல்பானது? ஏ 10 முடிகள், பி 40 முடிகள், சி 50 முடிகள், டி 100 முடிகள். சரியான விடை 100 முடிகள் வரை உதிர்வது இயல்பானது. மாடுகள் ஏப்பம் விடும் பொழுது எந்த வாயு வெளிப்படும்? ஏ மீத்தேன், பி ஈத்தேன், சி ஆக்சிஜன், டி கார்பன் டை ஆக்சைடு. சரியான விடை மீத்தேன். ஆர்த்ரட்டிஸ் எனும் வலி உடலில் எந்த பகுதியில் ஏற்படும்? ஏ காதுகளில், பி கண்களில், சி மூட்டுகளில், டி கழுத்தில். சரியான விடை மூட்டுகளில். ஒழுக்க நெறி அதிகம் கொண்ட பறவை எது? ஏ மயில், பி காகம், சி புறா, டி கழுகு. சரியான விடை காகம். காகம் தான் மிகுந்த ஒழுக்கம் நிறைந்ததாக கருதப்படுகிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, காகம் காலையிலிருந்து இறையை தேடிட்டு மாலையில தன்னோட கூட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எப்பயுமே குளிச்சுட்டு போறதுதான் வழக்கமா வச்சிருக்குது. தற்போது எத்தனை வயது நிறைவு பெற்ற குழந்தைகளை 1ஆம் வகுப்பில் சேர்க்க முடியும்? ஏ 5 வயது, பி 6 வயது, சி 6.5 வயது, டி 7 வயது. சரியான விடை 6 வயது. கடல் தூய்மையாளன் என்று அழைக்கப்படும் கடல்வாழ் உயிரினம் எது? ஏ இறால், பி டால்பின், சி சுறாமீன், டி கடல் குதிரை. சரியான விடை இறால். சிங்களர்கள்தான் இலங்கையின் பூர்வக்குடிகள் என்று நிரூபிப்பதற்காக எழுதப்பட்ட நூல் எது? ஏ அனுராதபுரம், பி சிம்ம வம்சம், சி மகாவம்சம், டி புலிவம்சம். சரியான விடை மகாவம்சம். ஒரு மனிதனின் இயல்பான உடலுறவு என்பது எத்தனை முறை இணைவதாகும்? ஏ தினம் ஒரு முறை, பி வாரம் ஒரு முறை, சி வாரம் 2 முறை, டி மாதம் 2 முறை. சரியான விடை வாரம் 2 முறை. ஒரு மனுஷன் இயல்பான உடலுறவு அப்படின்றது வாரத்துக்கு 2 முறை. இப்படி வாரத்துக்கு 2 முறை இயல்பான உடலுறவு வச்சுக்கிட்டாலே இதய நோய்களுக்கான அறிகுறிகள் குறையறதா நிபுணர்கள் சொல்றாங்க. மேலும் குறிப்பிட்ட கால இடைவெளிகள்ல தாம்பத்தியத்துல ஈடுபட்டாங்கன்னா மனிதர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இப்படி சீரான இடைவெளிகள்ல தாம்பத்தியத்துல மனிதர்கள் ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு மேலும் பல நன்மைகள்லாம் கிடைக்கிறதா நிபுணர்கள் சொல்றாங்க. அதுல ஒண்ணு இரத்த அழுத்தம். தாம்பத்தியத்திற்கும் இரத்த அழுத்தத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்குது. முறையான உடலுறவு சீரான இரத்த அழுத்தத்தினை பராமரிக்கிறதா சொல்லப்படுது. அடுத்தது நிவாரணம், அதாவது தலைவலி, உடல்வலி, இந்த மாதிரி சின்ன சின்ன வலிகளுக்கு கூட உடலுறவு ஒரு சிறந்த நிவாரணமா இருக்கிறதா நிபுணர்கள் சொல்றாங்க. அதே போல முறையான சீரான உடலுறவு அப்படின்றது உடல் பயிற்சிக்கு சமமா கருதப்படுது. உடலில் இருக்கக்கூடிய இரத்த அழுத்தம், கலோரிஸ், சதைகளை பலப்படுத்துதல், இந்த மாதிரி பல மாற்றங்களை ஏற்படுத்துறதுல உடலுறவு அப்படின்றது ஒரு உடற்பயிற்சியாவே கருதப்படுது. ஆண்கள் இப்படி சீரான இடைவெளியில தொடர்ச்சியான உடலுறவு கொள்றப்ப அவங்களுக்கு பிராஸ்டேட் புற்றுநோய் வராது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல மனிதர்களோட ஆழ்ந்த உறக்கத்திற்கும் இந்த தாம்பத்தியம் அப்படின்றது ரொம்பவே பயனளிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி.